பிரம்மாண்டமான ஏதோ புது கட்சி ஆரம்பிக்கிறாங்களான்னு பார்ப்போம். பிரம்மாண்டம்னு பேர் போட்டு யாராவது கட்சி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கலாம். பதவி செஞ்சுட்டு அந்த கட்சி வந்து பிரம்மாண்டமா அவரோட தலைமையில கூட்டணி சேரலாம். அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேலுச்சாமிகிட்ட இருந்து இந்த கட்சியை வேலுமணிகிட்ட இருந்து இந்த கட்சியை காப்பாற்றட்டும். வேலுமணி வந்து சிவசேனாவை போல ஏக்நாத் சிண்டே மாதிரி கட்சியை பிரிச்சுட்டு ஓடிடுவாருங்கிறதுக்காக பாஜகவோட ஒரு கூட்டணி சேர்ந்தாருன்னு சொல்லி பேச்சடி விடுது. அதை பத்தி அண்ணன் பழனிசாமி அவர்கள் சொல்லட்டும். அண்ணன் பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டும் பிரம்மாண்டமான கட்சி வருது, பளிர்ந்து கட்சி வருதுலாம் சொல்லிக்கிட்டு கதை ஓட்ட முடியாது. பாஜகவினுடைய அடிமையாக அதிமுக மாறிவிட்டது. அமித்ஷாவினுடைய ரிமோட் கண்ட்ரோலாக மாறிவிட்டது. தமிழக மக்கள் நிராகரிக்கப்பட போகின்ற கட்சியாக மாறிவிட்டது. பாஜகவிற்கு ஆட்சியிலே பாஜக என்ன சொல்கிறதோ அதை செய்வதற்கான ஒரு கட்சியாக மாறிவிட்டது. இது எம்ஜிஆர் கட்சி கிடையாது, இது ஜெயலலிதா அம்மையாருடைய கட்சி கிடையாது, இது வெறும் அமித்ஷாவுடைய கட்சியாக மாறிவிட்டது. அதனால் அவரை பொறுத்த மட்டும் அவர் பிரம்மாண்டமா ஒரு புது கட்சியார், பிரம்மாண்டம்னு யாராவது பேர் வச்சு கட்சியை சேரட்டும் அவரோட சேர்ந்து.